ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கறதுக்காக நம்ம பாருங்க எத்தனை மாடல்ல நம்ம தொட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு வெள்ளாடுகள் ஒன்று இடிச்சுக்கிட்டு திங்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தனித்தனியாக தலையை உள்ளூட்டு சாப்பிடணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி தனித்தனி தலையை உள்ளூட்டு சாப்பிட்ற மாதிரி ஃப்ரேம் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இது செம்பரி ஆட்டுக்கு. செம்பரி ஆடுங்கும் போது கொஞ்சம் பெரிய கொம்பா இருக்கும். இது வந்துட்டு நமக்கு அந்த சின்ன சின்ன கம்பி வச்சிருந்ததுன்னா அது தலையை உள்ளூட்டு சாப்பிட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு உள்ள இறங்காம கொடுக்குற தீனி வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ஆனால் உள்ள இறங்கியும் படுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பார்டர் ஃப்ரேம் மட்டும் ஒரு 10 இன்ச் பார்டர் ஃப்ரேம் மட்டும் வச்சு நம்ம அங்கங்கே அந்த சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு கம்பி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மாடல்லையும் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு எந்த கம்பியுமே வேணாம், எனக்கு மொட்டையாக இருந்தாவே போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் இந்த மாதிரி மொட்டை பிளெயின் தொட்டி, கீழே ஸ்டாண்டு மட்டும் இருக்கும், பிளெயின் தொட்டியாகவும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த தொட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டிங்க ஒரு 4 மாதத்துக்கு மேலே இருக்க எல்லா குட்டிங்களும் அந்த பெரிய தொட்டிலே தின்னுக்கும். அதுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா குட்டிங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தொட்டியில் பெரிய ஆடுங்க இதுக்குள்ளே தலையுள் விட்டு சாப்பிட முடியாது. சின்ன குட்டிங்க தலை மட்டும்தான் நுழையும். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அதுக்காகவே பண்ணியிருக்கோம் இந்த தொட்டி. இது பிளாஸ்டிக் டப்பு. இந்த பிளாஸ்டிக் டப்பு நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி பர்பஸ்க்காக, இப்போ நம்ம ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறோம், இந்த மாதிரி இதுக்காக தேவைப்படுது, நான் எப்பயுமே ஊற்றியே வச்சுருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படுதுங்கிறப்ப இதை நீங்கள் அப்படியே தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணியும் வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் இப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாடல் இருக்குது. ஆனால் இந்த இதில் எதுவுமே பயன்படுத்த முடியாதுன்னா இதையும் தண்ணிக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே எஸ்எஸ் மெட்டீரியல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது தீனிக்காகவும் பயன்படுத்திக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுனால தொட்டி துரு பிடிக்காது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் மழை எதில் வச்சிங்கனாலுமே ஒரு பிரச்சனையே வராது. தொட்டி துரு பிடிக்கிறதோ சீக்கிரம் இத்து போகிறதோ, சீக்கிரம் இல்லை இத்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மண்ணில் நிற்கிற 4 லெக்குக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தெளிவான முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே உங்கள் இந்த தொட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டிலையுமே நம்ம கேட் வால் கொடுத்துருப்போம் அடியில். இந்த கேட் வால் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் மழை இந்த மழை டைமில் வெளியில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளே தண்ணி இருக்குன்னா ஈஸியாக திறந்து விட்டு வெளியே அப்படியே ட்ரைன் ஆயிரும். தொட்டி ஒவ்வொரு வாட்டியும் கமுத்த தேவையில்ல. லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டு கமுத்தி நிமித்தி அந்த மாதிரி வேலையே பார்க்க தேவையில்ல. இதில் தீனியா புண்ணாக்கு தண்ணி அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் கடைசியாக மீதி இருக்குனாலும் ஒரு எண்டில் பிடிச்சி விட்டு அப்படியே அடியில் பிடிச்சிக்கிற மாதிரி அந்த கேட் வால் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். இது இந்த மாதிரி உங்களுக்கு தீவன தொட்டிகள் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கே நம்ம புக்கிங் போட்டு MSS லாரி டிரான்ஸ்போர்ட்டில் உங்கள் ஊருக்கே அனுப்பிவிடுவோம்.